டிசம்பர் 26. கிளி தேடும் மரம். என் திராட்சை தோட்டத்திற்குச் செய்யாது நான் விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? ஏசாயா 5:4. கனியற்ற கிறிஸ்தவன் ஒரு முரண்பாடு. கனி கொடுத்தல் என்றால் பெருகுதல் எனப் பொருள். பிறரை மீட்கவே நாம் மீட்கப்பட்டோம், பிறரை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்பட்டோம். நீங்கள் போய் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் என்றார் இயேசு. யோவான் 15:16. மனிதரை பிடிப்பதே நமது அடிப்படை அழைப்பு என்பதை மறவாதிருப்போம். கனி கொடுப்பது நமது விருப்பத்தை அடுத்ததல்ல, அது நமது கடமை. இயேசு கண்ட அத்திமரம் பச்சை பசேல் என்று அடர்த்தியான இலைகள் நிறைந்து பார்ப்பதற்கு மிகவும் அழகாயிருந்தது. அவர் அந்த மரத்தை அணுகியது முற்கனிகள் இருந்திருக்க வேண்டிய காலத்தில். முற்கனிகள் இன்றி இலைகள் மட்டுமே இருந்ததால் அந்த மரம் அந்த ஆண்டு காய்க்கவே காய்க்காது. அதன் மாய்மாலத்திற்காகவே இயேசு அந்த மரத்தை சபித்தார். இறையரசின் விரிவாக்கத்திற்காக இவ்வாண்டு முழுவதும் கடவுள் அருளிய ஆன்மீக உடலுக்கடுத்த பொருளாதார ஆசீர்வாதங்களைக் கொண்டு என்ன செய்திருக்கிறோம் என குறிப்பாய் சொல்ல தெரிய வேண்டும். மத்தேயு 25:20. அதிகம் ஆசீர்வதிக்கப்பட்டவரிடம் அதிகம் எதிர்பார்க்கப்படும். இந்த சம்பவத்தில் இயேசு அம்மரத்தை உடனே சபித்து விட்டார். ஆனால் இன்னொரு இடத்தில் அவர் சொன்ன அத்திமர ஓமையில் கனியற்ற 3 ஆண்டுகளுக்கு பிறகு கிருபையாக இன்னொரு ஆண்டு கூட்டிக் கொடுக்கப்பட்டது. லூக்கா 13:6-9 வரை. 3 ஆண்டுகளாக நிலத்தை கொத்தி உரமிட்டு நீர் பாய்ச்சி வளர்த்த போதிலும் அதிலே கனியை தேடின போது ஏமாற்றம். ஓராண்டில் 2 முறை கனி கொடுக்க வேண்டிய அத்திமரம் கனியற்றிருந்தது. எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டும் கனியற்ற வாழ்க்கை. அத்திமரம் கனி கொடாதது மட்டுமல்ல, நிலத்தையும் கெடுத்துக் கொண்டிருந்தது. கனியற்ற வாழ்வு தனிநபரை மட்டுமல்ல, அந்த நபரை சார்ந்த மற்றவர்களையும் கெடுத்துவிடும். 2003 டிசம்பர் 25 அன்று இரவில் படுக்கச் சென்ற 26 அன்று விடியும் முன் ஈரான் நாட்டின் பாம் நகரில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் உயிரோடு புதைக்கப்பட்ட 10,000கணக்கானோர் 2004 ஆண்டிற்குள் நுழையமாட்டோம் என நினைத்திருப்பார். 2004 டிசம்பர் 26 ஜூலை 26 அன்று திடீர் வெள்ளத்தால் மும்பை நகரில் அத்தனை சோக சம்பவங்கள் நிகழும் என்று யார் நினைத்தது? வரும் ஆண்டில் நமது நேரத்தையும் பலத்தையும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண செலவிடுவோம் என தீர்மானிப்போம். இனியும் காலம் தாழ்த்தாமல் மிஷனரி அழைப்பிற்கு கீழ்ப்படிவோம். இன்னும் ஏனோதானோவென்றிருந்தால் மரம் வெட்டப்படும் அல்லது தோட்டம் வேறு ஒருவருக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 21:40-41. கத்தி அழைச்சி மெத்தமாக கூடி காக்கைகள் உண்பது போல் நாம் பெத்த இன்பத்தை மற்றவரோடு பகிர்ந்தளிக்கணும் தானே. உப்பத்த மீன் குழம்பு குப்பைக்கு போவது போல் அப்பன் கிறிஸ்தையனின் நற்செய்தி தன்னை அறிவிக்காம கிறிஸ்தவனே அல்ல. கீர்த்தனை